50,000 நான் வச்சேன். அப்ப நீ போட்டுருவீங்க. எப்பா எம்பி எம்பி வந்திருக்கா பைக்கு எம்பி மட்டும் கண்டிப்பா சரி இருந்தால் நம்ம வளர்கள் இல்லாம நாலு கலைஞரை வளர விட்டு போயிடணும். கண்டிப்பா வளரும். அந்த சங்கம் சங்கம் என்ன பைக் வாங்குவ? ஓரும் போய் மரவானா 1 கோடி ரூபாய் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைங்கிறேன். நமக்கு சம்பாதிக்கிற காசு இருந்தாலே போதும். சம்பாரிச்சு மீட ஏறலாமே. என் ஊர்ல வந்து எந்த ஒரு ரோடு வசதி இந்த மாதிரி எதெல்லாம் அது கொஞ்சம் அந்த லைட் இந்த மாதிரி. Without idli there is no chutney, without chutney there is no idli. உங்க பேர் என்னங்க? சுப்பிரமணி. எந்த ஊருங்க? திண்டுக்கல் பாலாஸ்நாவரா? சரிங்க சரிங்க. என்ன வேலை பாக்குறீங்க? பெயிண்ட் வேலை. சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ என்ன ஒரு சின்ன கேள்வினா, உங்க கையில ஒரு 1 கோடி ரூபாய் நீங்க என்ன பண்ணுவீங்க? எது? 1 கோடி நான் ஒரு 50 லட்சத்தை அன்னதானமோ அப்படி இப்படின்னு ஏழைகளுக்கு வந்து 50,000 நான் வச்சேன். அதை விட்டு 50 நீ போட்டுருவீங்க. எப்பா ஆரம்பமே போடுறதா தான் இருக்கு. அப்ப 50 ரூபாய் ஏழைகளுக்கு வந்து 50,000 நம்ம கொடுக்க வேண்டியதா? அப்படியே பிசினஸ் என்ன நம்ம தொழில ஏதாவது எம்ப்ரூவ்மெண்ட் தொழில எம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. வேற இது காரு பைக்கு அது வேணாமா? பைக் மட்டும் இருந்தா போதும். ஒரு பைக் என்ன பைக்கு? அதே ஸ்ப்ளெண்டர். ஸ்ப்ளெண்டர். வேற சுற்றுலா இது அதெல்லாம் குத்திலாம் முடிச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சு நமக்கு விட்டா திண்டுக்கல் லோக்கல் ஏரியா. திண்டுக்கல் லோக்கல் ஏரியா. ஓகே 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 சரி சரி சரி. வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணே. உங்க பேர் என்ன? மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு. பலமா இருக்கு. எந்த ஊரு? திண்டுக்கல். திண்டுக்கல். என்ன படிக்கிறீங்க? 9வது. சரி சரி. என்ன கேள்வினா, உங்க கையில ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே நம்மள கொடுத்துருவீங்களா? வேற செலவுகளே பண்ண மாட்டீங்களா? ஒரு 10,000 எடுத்துக்கோ. 10,000 எடுத்து செலவு வேற காசு எல்லாத்தையும் அம்மா தரும். இது பைக்கு வாங்குவியா? என்ன பைக் வாங்குவ? ஓரும் போய் மரவானா. சரி சரி சரி. வேற ஒரு வீடு கட்டு. வீடு. அப்புறம் மெத்த வீடு. ஒரு காரு. என்ன காரு பேரா ஒரு பேர் சொல்லு. மொத்தத்துக்கு காரு. ஓகே சரி சரி. முடியல வச்சு நல்லா வச்சிருக்கீங்க. முடி நல்லா வச்சிருக்கீங்க. இது என்னது? டை. அதானா என்ன டை? சிவப்பு கலர் சிக்கு முடி. ஓ ஓகே ஓகே. இந்த மாதிரி வயசுல வந்து வயசு உனக்கு 14 வயசு. 14 வயசு. இந்த வயசுல வந்து நம்ம டைலர் தரக்கூடாது. என்ன முடி அழகா வெட்டி நீட்டா படிக்கிற பையன் மாதிரி வெட்டணும். ஓகே. நம்ம டைலர் அடிக்கூடாது. என்ன என்ன செய்வீங்க? அடிக்க மாட்டீங்களா? எப்படி இருப்பீங்க? நீட்டா இருந்து ஸ்கூலுக்கு போய் படிச்சு பெரிய ஆளாகி சம்பாரிச்சு பெரிய பெரிய வீடுலாம் கட்டணும். பெரிய கார்லாம் வாங்கணும். சொன்னீங்களா? அதானே எதான் கடை பிடிக்கணும். மாட்டம் வந்துடக்கூடாது. உங்க பேரு என்ன? என் பேர் டான்சன். எந்த ஊரு? எரியோடு. சரி சரி. என்ன உங்கள்ட்ட ஒரு கேள்வினா, உங்க கையில வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா எப்படி செலவு பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா, இந்த வேடசுந்தூர்ல ஒரு அனாத ஆசிரமம் ஒன்று இருக்கு. ஏழை குழந்தைகள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுவேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் அவங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா, என் ஊர்ல வந்து எந்த ஒரு ரோடு வசதி இந்த மாதிரி எது இல்ல, அது கொஞ்சம் அந்த லைட் இந்த மாதிரி எல்லாம் இது இல்ல எங்க வர்றதுக்கு. அதனால நிறைய ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய ஏற்படுது. அதனால அந்த ஒரு வசதியை நான் பண்ணி கொடுப்பேன் ஊருக்கோசரம் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் லெவல்ல ஒரு அகாடமி ஒன்று ரெடி பண்ணுவேன். அது வந்து ஒன்று ரெடி பண்ணுவேன். பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில கூப்பிட்டு போய் அந்த காசை வச்சு அந்த செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவேன். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுவீங்க? நிறைய செலவு பண்ணுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான். நிறைய செலவு பண்ண மாட்டீங்களா? டக்குன்னு செலவு பண்ணா அப்புறம் அடுத்தடுத்து நம்மளோட கெரியருக்கு அதை வச்சுதான் யூஸ் பண்ணணும். அப்படின்னும் இப்போ ஒரு மேட்ச் கூட்டு பண்ணா ஒரு டீமுக்கு எவ்வளவு செலவோ அதை மட்டும் தான் பண்ணானா. அடுத்து அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணுவேன். அவ்வளோ. சரி. ஜாலியா இந்த கொடைக்கானல் சிறுமல்லாம் அப்படி டூர் போக மாட்டீங்களா? செலவு பண்ண மாட்டீங்களா? அங்க போய் அது நம்ம ஆக்சுவலா அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் எதுக்கு அந்த காசை வச்சு அங்க போகணும்னு ஒன்றும் ஒரு அவசியம் இல்லைல்ல. அப்படிங்களா? சரி சரி சரி. நல்லா உதவி பண்ணுன்னு சொல்றீங்க. பரவாயில்ல. என்னோட ட்ரீமே அதான். நான் ஒரு ஜாபுக்கு எது போனாலும் ஒரு இது ஓபன் பண்ணலாம், ஒரு டெஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணலான்னு. பரவாயில்ல நல்ல எண்ணங்களோட இருக்கீங்க.
நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, அவங்க எண்ணத்துக்கு நல்லா கிடைக்கும். ஓகேவா? ஓகேண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேரு என்ன? முருகன். முருகன். மாலை தான் போட்டிருக்கீங்களா? ஐயப்பன். ஐயப்பனுக்கு. அப்படி எந்த ஊர்னே? திண்டுக்கல் சங்கனம்பட்டி. திண்டுக்கல் சங்கனம்பட்டி. சரி சரி. இது என்ன ஒரு கேள்வினா, உங்க கையில ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது அடிக்கடி சொல்லிக்கினே இருக்காரா, கடுப்பா. 1 கோடி ரூபாய் இருந்தா நமக்கு போதுமானது ஒரு 10 லட்சம் இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு செலவு பண்ணிட்டு மீதியை வந்து ஏதாவது பிள்ளைகளுக்கு மக்கள் ஏழை மக்கள்கள் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்கல்ல. சரி சரி சரி. அவங்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நேரம் சரி சரி. நமக்கு அதே ஒரு ஆசைகள். நம்ம மட்டும் வாழணும்ல, அடுத்தவங்களும் சேர்ந்து வாழணும்ல. அருமையான 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 பதில். வேற ஏதோ ஒரு வண்டி, ஒரு காரு, ஏதாச்சும் ஒண்ணு? வண்டிக்காரெல்லாம் என்னங்க தேவைப்பட்டா வாங்கி ஓட்டுங்க. நம்ம ஒரு பைக் இருந்தா பத்தில அப்பெல்லாம் சைக்கிள்ல வந்து நம்ம போறதுலாம். 1 கோடி ரூபாய் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைங்கிறேனே. நமக்கு சம்பாதிக்கிற காசு இருந்தாலே போதும், சம்பாரிச்சு மீட ஏறலாமே. உங்க கையில ஒரு 1 கோடி ரூபாய் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல கொடுப்போம். வீட்டுல கொடுத்துருவீங்களா? மொத்தம் கொண்டாடு கொடுத்துருவீங்க. நீங்க எடுக்க மாட்டீங்களா? அது நீங்க என்ன பண்ணுவீங்க? 3 லட்சத்தை எடுத்து பைக்கு செல்லு எடுத்து பைக்கு செல்லு எம்டி வாங்க. எம்டி 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 வந்திருக்கா பைக்கு? எம்டி மட்டும். சரி சரி. நீங்க? நான் எம்டி. எம்டி. 2 பேரும் ஜாலியா சுத்துவீங்க. இப்ப பைக் ஓட்டு சொன்னீங்களே, பைக் ஓட்டணும், அந்தந்த வயசுல ஓட்டணும். ஓகேவா? Wait a minute. Who are you? நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அணிஞ்சவங்க கரெக்டா இருக்கா? ஓகே. இதை நீ மெயின்டைன் பண்ணணும். சரி தம்பி, இதான் வாழ்த்துங்க. ஓகே சார், நன்றி சார். அண்ணா வணக்கம்ண்ணே. உங்க பேரு என்ன? சின்ராஜ். சின்ராஜ். உங்க பேரு? வேல்முருகன். எந்த ஊருண்ணே? திண்டுக்கல். திண்டுக்கல். என்ன வேலை பாக்குறீங்க? நாட்டுப்புற கலை. நாட்டுப்புற கலை. கலை. ஓகே. அவங்க ஓகே சரி சரி சரி. இப்ப என்ன ஒரு கேள்வினா, உங்க கையில வந்து இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க கேக்குறாரு. என்ன பண்ணுவோம்? வீடு வாசலை கட்டி குடும்பத்தை பார்ப்போம். ஆமா, கடன் கட்சி கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தலை கட்டி பார்ப்போம். நம்ம கலைகளை வளர்த்துருவீங்களா? கண்டிப்பா கலைஞரை வளர்க்கலாம். கண்டிப்பா அதான் கேட்டோம். நம்ம கலைகளுக்கு தான் புல் உரிமை. உண்மை. புல் உரிமை கலைஞர்களுக்கு நம்மளால முடிஞ்ச செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா. கலைஞர் சரி இருந்தால் நம்ம வளர்றது இல்லாம 4 கலைஞரை வளர விட்டு போயிடணும். கண்டிப்பா வளரும். அந்த சங்கம் சங்கம் தலைவர் நம்ம தான். ஓகே. நம்ம தான் இப்ப கூட்டத்தை நடத்த போறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தோஷமான விஷயம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இட்லி குண்டா